நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டான சிறப்பு பலன், அது குறிப்பாக பெண்கள் ஸ்பெஷலுங்க. விருச்சிக ராசி ஒரு அம்சத்தில் பிறந்த பெண்கள், அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், பொருளாதாரம், சொத்து ரீதியான கணவன் மனைவி அந்யோன்யங்கள் எப்படி, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், தொழிலில் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸாக்டாக ஒவ்வொரு விஷயம் பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல விருச்சிக ராசி அப்படின்னாலே உள் உணர்வு உள்ள ராசிங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். இப்போ இன்ட்யூஷன் பவர் உண்டு, உள் உணர்வு உண்டு, எந்த ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ந்து செயல்படும் ராசி. இதுவும் அவங்க ராசியில் ஏன்னா சந்திரன் வலிமை கம்மிப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி இந்த இமோஷ்னலாக டீல் பண்ணுறதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டா அப்படி பண்ண அனைத்து விருச்சிகம் ஜெயிச்சிருது. இந்த கோபம், இந்த இமோஷ்னல் ட்ரிகர், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா இந்த ராசி மாதிரி யாரும் ஜெயிக்க முடியாது. நிறைய அரசியல் தலைவர்கள் எடுத்து பாருங்களேன், விருச்சிகம் இல்லாமல் இருக்காது. ராசியோ லக்னமாகவோ விருச்சிகம் தொடர்பில்லை அந்த ஒரு நிறைய மினிஸ்டர்ஸ்க்குலாம் இந்த ராசி தான். அப்போ நம்ம சொன்ன பேர் பப்ளிக்கில் வேணாம் தான் பார்க்குறேன். நிறைய பேர்த்துக்கு பார்த்தாச்சு. நார்த் இந்தியன், ஈவன் அமெரிக்கா வரைக்கும் பார்க்கும்போது விருச்சிகம் வந்த. அப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி, பெஸ்ட்டு குவாலிட்டி. ராசிக்கு 10ஆம் இடம் சூரியன், லீடர்ஷிப் குவாலிட்டி உண்டு. இவங்களுக்கு இவங்க ஆர்கனைஸ் பண்ணுற அந்த கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், எல்லாத்தையும் வர சொல்லி கூட்டத்தை நடத்தி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. இந்த குரூப்பில் ஒரு மீட்டிங் பண்ணுறது, இந்த ஆன்லைன் குரூப்பில் பண்ணால் கூட இவங்க கரெக்டாக மேனேஜ் பண்ணுவாங்க. ரைட், பொதுவாக இந்த ராசிக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்ன, வாக்குப்பளிதமுங்க. 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி குரு, வாக்குப்பளிதம் உண்டு. நல்லதாக பயன்படுத்துகிறாங்க அந்த வாக்கு. காலபுருஷன் கேட்டால் டக்குன்னு பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் பழிச்சிடும். நல்லது சொன்னால் நல்லது பழிக்கும், தவறாக சொன்னால் தவறாக பழிக்கும். இந்த ஒரு தான் சீக்ரெட். நல்லதே சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். இவங்க சொன்னால் ஆசிரியர் மனப்போக்கும். இவங்களுக்கெல்லாம் இவங்க மற்றவங்களை டெவலப் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக டெவலப், தன் குடும்பத்தையும் தன் குழந்தைகள் பொருளாதார ரீதியாக பெஸ்ட்டு அட்வைசர். இவங்க சொல்லி பல பேர் வாழ்ந்துருக்காங்க. என்ன வாழ்ந்தவங்க இவங்க திரும்பி குறை சொல்லிட்டு போயிருப்பாங்க. மற்றவங்க சொன்னால் பரவாயில்ல, ஆனால் என் கடமை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது இந்த விருச்சிகம். அப்போ இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா முதல் குழந்தை பிறந்த பின் பொருளாதார உயர்வு உண்டு, குழந்தைகள் வகையில் ஆதாயம் உண்டு, வாடகை வருமானம் ஏற்படுகிற சூழ்நிலை உண்டு, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும். இவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி இவங்க பேரில் வாடகை வருமானம் இதெல்லாம் இருக்கும். வாங்கி ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த இடம் ரேட்டில் நல்லபடியாக போகக்கூடிய அம்சம் உண்டு. நகை ஆதாயம் உண்டு. இவங்களுக்கு இந்த சிறு சேமிப்பு நகைகள் இந்த டக்குன்னு பார்த்திங்கன்னா இவங்க தான் நகையை அடகு வச்சு நகையை சேல்ஸ் பண்ணி இடம் வாங்கிடுவாங்க. இந்த இடம் வீடு இதெல்லாம் கௌரவத்துக்காக வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. அப்படி ப்ராப்பர்ட்டியில் முதல்ல வாங்க ஆசைப்பட்டு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ராசி இந்த ராசி. என்ன எடுத்து நகை ஆரம்பிப்பாங்க, அந்த நகை சேர்த்துக்கிட்டே வருவாங்க. அந்த ஒரு பாயிண்ட். இவங்களுக்கு வேலை, நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலைக்கு போனால் யோகம், சிறந்த நிர்வாகி, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும். என்ன இவங்க வேலை செய்யும் இடத்துல இவங்களுக்கு காம்படிஷன் அதிகரிக்கும். உங்கள் ஸ்கில் மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்க ட்ரை பண்ண, செவ்வாயோட வீடு இல்லையா, பர்ஃபெக்டாக இருக்கும். தப்புனா தப்புன்னு சொல்லும், மற்றவங்களுக்கு அது பிடிக்காது. மற்றவங்கள மாதிரி ஜாலரா அடிக்க பிடிக்காது இந்த ராசி. மேலதிகாரிகள் இருந்தாலும் சொல்லுவாங்க, இது நெற்றிக்கன் திரைப்படம் குற்றம் குற்றமேங்கிற மாதிரி, சார் இது ரைட்டு இது தப்பு அப்படின்னு கரெக்டாக சொல்லும். ஆனால் ஒர்க் பண்ணுறவங்க அது புரியாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி மிஸ்டேக்காக பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. போய் சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு இந்த ராசி இருக்குது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இதை மட்டும் கன்டினியூ பண்ணுங்கள், இதை மட்டும் திருத்தி கொடுங்க அப்படின்னு. இவங்க கீழதிகாரிகளாம் இவங்களை பார்த்து அவ்வளோ பயப்படுவாங்க, ஐயோ இவரா அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இவங்க மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி அனவரித்து போய்க்கங்க. ரைட், இவங்களுக்கு நீர் சம்மந்தமாக ரொம்ப பிடிக்கும். நீர்ப்பாங்கான இடத்தில் வீடுகள் அமையும், நீர் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் அமையும். இவங்களுக்கு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இவங்க குடும்பத்திலே டீச்சரு வக்கீல் இருப்பாங்களே, வீட்டு பக்கத்தில் டீச்சர் வக்கீல் வந்துடுவாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், இவங்க வீட்டு பக்கத்தில் இல்லை அருகில் தான் குப்பை கொட்டிகிட்டே இருப்பாங்க. குப்பை தொட்டி இருக்குது, வீட்டு பக்கத்தில் தான் கொட்டுறாங்க, ஏத்தாப்பில் கொட்டுறாங்க. கசாப்பு கடை வீட்டு பக்கத்தில் தான் வந்துருச்சு, இந்த அயன் பண்ணுற பெட்டி கடை வீட்டு பக்கத்தில், இது மாதிரி ஒன்று வந்துடும். அது வந்தால் யோகங்க, அது விட்டுருங்க. உங்கள் வீட்டுக்கு உள்ளே போடாமல் விட்டு, இல்லை வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி குப்பை போடாமல் இருந்தால் பாருங்கள், வீட்டை சுற்றி இந்த மாதிரி சனியோட காரகத்துவம் இருந்தே ஆகும். அதை மாற்ற முடியாது, அதுவும் நடக்கும். நீங்கள் இருக்கிற ஊரில் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வளர்ச்சியான கோயில் உண்டு, காலேஜ் இருக்கும்,
ஆக ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் காலேஜில் வரைகிற தத்துவம் இந்த ராசி. பிஸ்னஸ், நிறைய பேர்த்து கவர்மெண்ட் ஜாப் வாய்ப்புள்ள ராசி. அரசாங்கம், போலீஸ், ஆர்மி இந்த மாதிரி இருக்கும். இல்லை பிடபிள்யூடி, இந்த விஏஓ நிறைய பேரில் இந்த துறையில் போக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ கவர்மெண்ட் ரிலேட்டட் பார்க்கலாம். இப்போ பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுவாங்க. எடுத்தாலும் பிரம்மாண்டமாக போயிடுவாங்க. அந்த ராசி அதான் மாட்டிக்கும். ஒரே ஒன்று மட்டும் எடுத்தோன்னே சின்ன லெவலில் ஆரம்பித்து படிப்படியாக போகணும். இந்த பெண்களாக இருக்கும்போது கூட அகலக்கால் வைப்பாங்க. ஆண் பெண் இந்த ராசி பார்க்காது. அகலக்கால் டீலிங் கரெக்டாக பேசும். ஒரு மேடம் பார்த்திங்கன்னா இந்த லேண்டு பத்திரம் எழுத்தாளர். அவங்க சக்தி மிஞ்சி ஏக்கர் கணக்கில் வாங்கி பிரித்து கடைசியில் சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு தனி பெண்ணாகவே பண்ணாங்க. அப்படி அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கும். கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக எடுங்க. கூட ஒருத்தன் ஹெல்ப்புக்கு தேவை. இந்த ராசிக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். தந்தை வழி உறவில் எப்பவுமே கவனமாக இருக்கணும். அசலூரில் எப்பவுமே, உள்ளூர் விஷயத்தில் எப்பவுமே சூப்பராக சக்ஸஸ் ஆயிடுவீங்க. வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயம் டீல் பண்ணும்போது கவனமாக டீல் பண்ணணும். வெளியூரில் நீர்நிலைகள் போகும்போது கவனம். இதுக்கு பூர்வீக சொத்துக்கள் உண்டு. சிறு சேமிப்பு திட்டத்தில் அதிகமாக பயன்படுகிற ராசிகள். ரைட். இது இப்போ ஒரு இடம் வாங்கினீங்கன்னா அது பக்கத்தில் இன்னொரு இடம் அமையும். 2 சைட்டு ஒன்றா வாங்கணும். 2 சைட்டு 2 பத்திரம். இந்த சைட்டு எங்கே சொத்து வாங்கினீங்க அது பக்கத்தில் இன்னொரு சொத்து. இந்த சொத்து இங்கேருந்து பார்த்தா பார்க்குறது வராங்க. அப்போ இரு சொத்துக்கள் அருகருகில் அமையிற ராசி. வண்டி வாகனம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ராசி இப்போ எல்லாருமே ஈவி வெஹிக்கிள் தான் வாங்குவாங்க. ஃபஸ்ட்டு வண்டி செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குவோம். இல்லை கருப்பு நிற வண்டியாக இருக்கும். இந்த மாதிரி வண்டிகள் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. பெண் இவங்க பேரில், ஆண் பெண்ணில் பெண் பேர், அந்த ராசியோட பெண்கள் பார்த்திங்கன்னா இவங்க பேரில் சொத்துக்கள் உண்டு, வண்டி வாகனம் உண்டு. திருமணம், இந்த பாயிண்ட். திருமணம் பார்த்திங்கன்னா அசல் அமைய வாய்ப்பு அதிகம். இன்னும் விருப்ப திருமணமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு காதல் திருமணம் இல்லை அசலில் திருமணம் அமைஞ்சிருக்கு. இவங்க வெளிநாடு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கவர்மெண்ட் எம்ப்ளாயிலாம் இல்லை அப்படின்னா வெளிநாடு வாய்ப்பு, வெளியூர் மாநிலம், பயணங்கள் உண்டு. அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. அந்த கணவர் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒருத்தங்க ஃபாரினில் இருந்தால் அங்கே இருந்தேன் அப்படின்னு வந்துடும். கணவன் மனைவி அந்யூன்யம். உங்கள் கை கொஞ்சம் ஓங்கியிருக்கும். பொதுவாகவே விருச்சிக ராசி பெண்களோட கை கொஞ்சம் ஓங்கியிருக்கும். கணவர் விட்டு கொடுத்து போவார். டாமினேட்டுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஏன்னா செவ்வாய் காரகத்துவம் டக்குன்னு டிசிஷன் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட ஸ்டேஜில் உங்கள்கிட்டே பொறுப்பை கொடுத்துருவார். நீங்களே பார், நீ அக்கௌண்ட்ஸை பார், என்னை ஃப்ரீயாக விடு அப்படிங்கிறது முதல் சொல்கிறது விருச்சிக ராசியோட கணவர் தான். இந்த மாதிரி இருக்கும். ரைட். உங்களுக்கு பார்த்திங்கன்னா சித்தப்பா, மூத்த சகோதரிடம் கவனமாக இருக்கணும். அவங்க கருத்து நண்பர்களிடம் ரொம்ப ஒரு சில சீக்கிரட்டை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 11ஆம் இடம் தான் புதன், அந்த வீடு தான் வருது. 8ஆம் இடம் வருது. நண்பர்கள் ரொம்ப நாளாக க்ளோஸ் பண்ணி திடீர்னு எதிரியாக மாறின ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறது இந்த பெண்களுக்கு தாங்க. ரொம்ப க்ளோஸாக பழகணும், திடீர்னு எதிரியாக மாறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ரைட். நிறைய பேர் வேலை செய்கிற இடத்துல திருமணம் அமையும். வேலை செய்கிற அதே துறையில் கணவன் அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த ரைட்டு. ராசிக்கு பார்த்திங்கன்னா மெட்டி கொலுசு கண்டிப்பாக தேவை. தாலி ஸ்டைலு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். எங்கள் இதில் இந்த தாலி ஸ்டைல் தான் போடுறோம், ஆனால் கொஞ்சம் மாறி வந்திருக்கு, டிசைன் மாறி இருக்குது. இந்த தாலிங்கிற ஒரு ஸ்டைல் இந்த ராசிக்கு மாறி இருக்கும். ஃபாரினில் ஒரு மேடம்கிட்ட கேட்கும்போது, மேடம் தாலி போடலையான்னு கேட்டால், ஆமாங்க, இல்லைங்க, இந்த ஏரியா ஃபுல்லும் திருட்டு ஜாஸ்தி, தாலி கழட்டி வச்சுருப்போம் அப்படின்னாங்க. இதே ஒருத்தர் கேட்கும்போது நார்த் இந்தியா கர்நாடகாவில் ஒருத்தன் கேட்கும்போது, என்னங்க மேடம் தாலி கூட வேறு ஏதாவது கருப்பு பாசி மாதிரி போட்டிருக்கீங்கன்னு கேட்டால், ஆமாங்க, இந்த மங்களூர் அந்த வட்டார பகுதியில் இங்கெல்லாம் கருப்பு பாசியும் போடுவாங்க, நானும் அது போட்டிருக்கேன். இப்போ தாலியில் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். இவங்க தான் தாலியில் அந்த நிறைய கூத்துக்கு ஆசைப்படுவாங்க, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி. இவங்களுக்கு ராசி எண்களாக 9, 3 எண்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க வழிபாட்டு முறைகள், முருகர் வழிபாடு, பொதுவாக சஷ்டி விரதம் இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சஷ்டி வழிபாடு, சஷ்டி விரதங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க ஒரு தங்கம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இவங்க ஒரு தங்க மோதிரமாகவோ இல்லை தங்க காசோ கேஷ் பாக்ஸில் பத்திரமாக வச்சுக்கிட்டு வர வளர்ச்சியாக இருக்கும். இவங்க நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணி பார்த்திங்கன்னா மஞ்சள், விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. விரலி மஞ்சள் இவங்க பாக்ஸில் எப்போவுமே இருக்கணும். அந்த மஞ்சள் அலங்காரம் செய்ய, மஞ்சள் புடவை கோயில் குலதெய்வத்துக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம். குலதெய்வம் அருள் கொண்டு வாக்குப்பளிதம் இருக்கிறனால பாருங்கள், கோயில் பூஜை சம்மந்தப்பட்டதும் சிறப்பாக இருக்கும். இவங்க கோயில் கும்பாபிஷேகம், திருமணம் நடந்தவொடனே கோயில் கும்பாபிஷேகம் செல்கிற மாதிரி இருக்கும். இல்லை திருமணம் தடையாக இருக்கா, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்க, திருமணம் உடனே நடந்துடும். இது ரெண்டுமே பேரலாக நடக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். ரைட். இவங்களுக்கு மஞ்சள், சிவப்பு,
வெள்ளை நிறங்கள் ரொம்ப யோகத்தை கொடுக்கும் இந்த ராசிக்கு. இந்த பெண்கள் சம்மந்தம் நிறைய சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது கேள்விகள் டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். பின்னர் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.